அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த திமுக வலியுறுத்தும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் சாசனத்தின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அவ்வாறு தொகுதி மறுவரையறை சாத்தியப்படுத்தினால் இந்தி மொழி பேசும் 10 மாநிலங்களில் மட்டுமே பாஜக கவனம் செலுத்தும் என்றும், மற்ற மாநிலங்களில் 0 தொகுதிகளை வாங்கினால் கூட அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் குற்றம் சாட்டினார். தற்போது மக்களவையில் நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது 23.74% இருக்கிறது. இதே 543 தொடர்ந்தால் 2374 இருக்கும். அதே நேரத்தில் இதே 543 தொகுதிகளை வைத்துக்கொண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே 543 தொகுதிகளுக்கு மறுவரை செய்கின்ற பொழுது நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் 18.97% குறைகிறது. 543 என்ற அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துவிட்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு 18.97 கிடைக்கிறது. ஆனால் இன்றைய நம்முடைய சதவிகிதம் என்பது 23.74. அதே நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு மக்களவையினுடைய எண்ணிக்கை இன்றைய கணக்குப்படி கூட்டி மொத்தமாக 848 தொகுதிகள் வருகின்றன. அப்படி 848 தொகுதிகள் வருகிற பொழுது தமிழகத்துக்கு தொகுதிகள் கூட கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது 19.34% இருக்கிறது. எனவே தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 80 பேர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 848 உயர்கின்ற பொழுது 143 அது அதிகரிக்கிறது. 14.7% இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை 16.86% உயர்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் பீகாரில் இப்போ 40 இடம், அது 848 உயர்கிற பொழுது 79 உயர்கிறது. அதாவது 7.36% இருக்கக்கூடிய எண்ணிக்கை 9.31 மாறுகிறது. மத்திய பிரதேசத்தில் தற்போது 29 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 848 உயர்கின்ற பொழுது 5.34 என்ற எண்ணிக்கை 6.13 உயர்கிறது. அங்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சதவிகிதம், அந்த சதவிகித அடிப்படையில் பார்த்தால் தென் மாநிலங்கள் குறைகின்றன, வட மாநிலங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இப்படி பார்த்தீர்களேயானால் இந்தி பேசுகிற ஒரு 10 மாநிலங்களிலே கூடியிருக்கின்ற அந்த இடங்களை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அவர்களுடைய வியூகம். எனவே தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு அதன் பிறகு தொகுதியை மறுசீரமைப்பு செய்தால் சுலபமாக 10 மாநிலங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். 26 மாநிலங்கள் மற்ற யூனியன் பிரதேசங்கள் இவற்றில் 0 வந்தாலும் அவர்கள் 80% அங்கே வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும். எனவே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தென் மாநில மக்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரே சமத்துவம் என்கின்ற அடிப்படை இல்லாமல் இன்றைக்கு அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்ற சூழ்நிலையை இந்த தொகுதி பிரிவினை மூலமாக கொண்டுவர முயற்சிப்பதை இன்றைக்கு நாங்கள் வருமுன் காப்போம் என்பதைப் போல வருமுன் தடுப்போம் என்று இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.